வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல். அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வு இன்று காலை திருகோணமலை வெறுகல் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவு தினம் வவுனியாவிலும் அனுஷ்டிப்பு. கலவரத்தில் முடிந்த சித்திரை புத்தாண்டு விழா கடும் மோதல் 7 பேர் காயம். கிளிநொச்சியில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத சடலம் தீவிர விசாரணையில் போலீசார். 1.5 வயது குழந்தையை பலியெடுத்த விபத்து மன்னாரில் துயரம். இலங்கையில் அடுத்தடுத்து உயிர்களை காவு கொள்ளும் நீர், நேற்றும் 2 பலி. வவுனியாவில் திடீரென்று தடம் புரண்ட உளவியந்திரம், இளம் குடும்பஸ்தர் பலி. கொழும்பில் மர்மமான முறையில் பற்றி எறிந்த வீடு, தாய் மகள் பலி, தந்தை உள்ளிட்ட 2 படுகாயம். நாட்டில் நாளை முதல் மழைக்கு வாய்ப்பு, வெப்பநிலையும் தொடரும். வாகன விபத்தில் கொல்லப்பட்ட தமிழ் குடும்பத்திற்கு மறுக்கப்பட்ட நீதி, கனடாவில் போராட்டம். ஜுரேனியத்தின் ஒரு துகள் கூட கிடைக்காது, ட்ரம்பின் நிபந்தனைகளை தூக்கி எறிந்த ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் நீடிக்கும் பதற்றம், அமெரிக்காவுக்கு சவாலான ஈரானின் சிறிய ரக படகுகள். முற்றுகையை உடைப்போம், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முஷபா கமேனி விடுத்த நேரடி எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இந்திய ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக 31 நாட்கள் சாகும் வரை உண்ணா நோன்பிருந்து உயிர்நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் இறுதி நாளான இன்று தாயகமெங்கும் அன்னையின் திருவுருவப் படம் தாங்கி பயணித்த ஊர்தி மட்டக்களப்பில் உள்ள அவரின் நினைவு சதுக்கத்தை சென்றடைந்து அங்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் அன்னை பூபதியின் நினைவு சதுக்கத்தில் சுடரேற்றப்பட்டதோடு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர்தூவி உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடியில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் காரியாலயத்திலும் அன்னை பூபதியின் இறுதி நாள் நினைவஞ்சலி நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தனி கனகரத்னம் சுகாஸ், கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வவுனியா வடக்கிலும் அன்னை பூபதி தாயின் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வு இன்று காலை திருகோணமலை வெறுகல் கலாச்சார மண்டபத்தில் மிகவும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. திருகோணமலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். வெறுகல் பிரதேச சபையின் தவிசாளர், சமூக செயற்பாட்டாளர்கள், பெண்கள், இளைஞர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 1988ஆம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக அகிம்சை வழியில் போராடி உயிர்நீத்த அன்னை பூபதியின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் இந்த அஞ்சலி நிகழ்வு மிகவும் அமைதியான முறையில் எழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தால் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவு தினம் வவுனியாவில் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வானது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் வவுனியா ஏனையின் வீதியில் 3356வது நாளாக சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபடும் பந்தலில் இடம்பெற்றது. இதன்பொழுது அன்னை பூபதியின் திருவுருவ படத்துக்கு விளக்கேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
குறித்த நினைவேந்த நிகழ்வு அமைதியான முறையில் இடம்பெற்றதோடு அன்னை பூபதியின் தியாகம் மற்றும் உரிமை கோரிய போராட்டங்கள் மீண்டும் நினைவு கூறப்பட்டன. இதேவேளை அன்னை பூபதியின் நினைவு தினம் தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புத்தளம் ஆனமடுவ கரம்பேவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற சித்திரை புத்தாண்டு விழாவின் போது ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயமடைந்த நிலையில் ஆனமடுவ ஆதார வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த புத்தாண்டு விழாவுக்கு வருகை தந்த இரு தரப்பினிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பழைய பகை காரணமாக இந்த அமைதியற்ற நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 20 பேர் வரை இந்த மோதலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. காயமடைந்தவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் அறிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆனமடுவ போலீசார் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி மாவட்டம் குமாரபுரம் பகுதியில் அடையாளம் காணப்பட முடியாத நிலையில் சிதைந்த சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி இரவு சுமார் 8:25 மணிகளவில் குமாரபுரம் கிராம சேவகர் பிரிவின் கிராம அலுவல் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த சம்பவம் கிளிநொச்சி தலைமை போலீஸ் நிலையத்திற்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து குமாரபுரம் பகுதியில் உள்ள சுட்டத்தீவு கோவில் அருகே உள்ள வனப்பகுதியில் ஒருவரின் சடலம் கிடப்பதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கிளிநொச்சி தலைமை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் NGO தினேஷ்கரன் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. மன்னார் தாழ்வுபாடு தாராபுரம் வீதியின் துர்க்கி சிட்டி கிராமத்தில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்தது. பேக்கரி உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் காயமடைந்த குழந்தை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மன்னார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 1 வயது 6 மாதங்களான குழந்தை என்று தெரிய வந்துள்ளது. மன்னார் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அக்மிமென காலி ஊடுகம வீதியின் வடதுவ பகுதியில் காலி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை கடந்த பெண் பாதசாரி மீது மோதி விபத்து உள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமுற்ற பெண் மோட்டார் சைக்கிள் சாரதியும் கராப்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. அனுராதபுரம் தப்புதேகம நல்லச்சிய நீர்த்தேக்கத்தின் இடதுகரை கால்வாயில் அமைந்துள்ள நீராடும் பகுதியில் நேற்று பிற்பகல் 2 சடலங்கள் மீட்கப்பட்டன. உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 30 வயதுடைய பெந்திபிவ மற்றும் திம்பிரிகஸ் கடவெல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நீராடச் சென்ற போது இந்த விபத்துக்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வந்தது. சடலங்கள் மரண பரிசோதனைக்காக தப்புதேகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா வடக்கு மதியாமடு பகுதியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றது. உயிரிழந்த நபர் தேவை நிமித்தம் உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்றார். இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த உளவு இயந்திரம் திடீரென்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. விபத்தில் அதை செலுத்தி சென்ற சாரதி உயிரிழந்தார். 29 வயதான இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகம பகுதியில் 2 மாடி வீட்டின் மேல்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 55 மற்றும் 16 வயதுடைய ஒரு தாயும் மகளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் 46 வயதுடைய தந்தையும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவரும் என போலீசார் தெரிவித்தனர். வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்க அண்டை வீட்டார் பல சிரமங்களுக்கு மத்தியில் அதை அணைத்ததுடன் தீக்காயங்களுக்குள்ளான 2 ஆண்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு நாளை முதல் 26ஆம் தேதி வரை பரவலாக மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மேற்காவகை செயற்பாட்டுக்கான அடிப்படைகள் உருவாகியுள்ளன. நீராவியின் மேலுயர்த்துகையும் கீழ் மாறன் மண்டலத்தின் மேல் பகுதியில் நிகழும் வளி குளிரடைதல் செயற்பாடும் இந்த மழைக்குரிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள்.
கனடாவில் 2022 இடம்பெற்ற விபத்தில் தமிழ் குடும்பம் ஒன்று உயிரிழந்த சம்பவத்துக்கு காரணமானவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த தமிழ் குடும்பத்துக்கு சரியான விதத்தில் நீதி வழங்கப்படவில்லை என்ற போராட்டம் ஒன்று கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்றது. கனடாவில் 2022 இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் அவரின் 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர். விபத்துக்கான தீர்ப்பு கடந்த 17ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 3 மரணத்துக்கு காரணமானவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அவரை விடுதலை செய்தது. இதனால் பெரும் அதிருப்திக்கு உள்ளாகிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2022 அக்டோபர் 12ஆம் தேதி மார்க்கம் வீதி எல்சன் வீதி சந்திப்பில் ட்ரக்கும் காரும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. மேற்பட்ட விபத்தில் பிள்ளைகள் 2 சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். தாயார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் பலனின்றி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரங்களில் வாஷிங்டன் தன்னுடைய தீவிரமான கோரிக்கைகளை கைவிட மறுப்பதால் அமெரிக்க அதிகாரிகளுடன் புதிய சுற்று நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்குவதற்கு ஈரான் தயாராக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சயித் ஹாதிப் சாதே தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கின் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதல் போருக்கு நீடித்து வருவதாக தெரிய வருகிறது. ஈரானின் கடற்படை தளங்கள் மற்றும் கண்ணி வெடி அமைக்கும் திறன்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து வந்த போதிலும் ஈரானின் சிறிய ரக படகுகளின் செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து சவாலாக அமைந்துள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்படை சிறிய மற்றும் அதிவேக தாக்குதல் படகுகளை இந்த மோதலில் முதன்மையாக பயன்படுத்துகிறது. கரையோர சுரங்கங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த படகுகள் அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதலிலிருந்து தப்பித்துள்ளன. இவை மிக வேகமாக வந்து தாக்கிவிட்டு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்பும் ஸ்வர்மிங் என்று தந்திரோபாயத்தை பயன்படுத்துகிறது. அமெரிக்கா அதனுடைய துறைமுகங்கள் மீது விதித்த கடல்சார் முற்றுகைக்கு பதிலடியாகவும் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் மீண்டும் கப்பல்களை கொண்டு வந்து விட்டுள்ளதாகவும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஈரானின் உச்ச தலைவர் மொஷபா கமேனி ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றமான சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய இராணுவ தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா கடற்படை முற்றுகையை தொடர்ந்து வரும் நிலையில் எதிரிகளுக்கு புதிய கசப்பான தோல்விகளை வழங்க ஈரானிய கடற்படை முழுவீச்சில் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இராணுவம் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்பதை கமேனியின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறம் ஒப்பந்தம் எட்டப்பட்டுவிட்டதாக கூறி வருகின்ற நிலையில் ஈரானிய உச்சத்தலைவரின் இந்த ஆக்ரோஷமான உரை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஏற்கனவே அறிவித்த நிலையில் உச்சத்தலைவரின் இந்த நேரடி எச்சரிக்கை பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.